அண்ணாமலை பக்கம் 8 பாஜக முக்கிய தலைவர்கள், 3 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், 5 IAS, IPS அதிகாரிகள். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி புதிதாக அமைப்பு தொடங்கிய மிக குறுகிய நேரத்திலேயே சுமார் 15 லட்சம் பேர் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசியலில் சினிமா பின்புலம் இல்லாமல் இப்படி மக்கள் அண்ணாமலையை ஆதரித்து அவர் தொடங்கிய அமைப்பில் இணைந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும். இது ஆண்ட திராவிட கட்சிகளை மட்டுமில்லை, ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் விஜய்க்கு கடும் பீதியை கிளப்பியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பலரும் எதிர்பாராத வகையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அரங்கேறியிருக்கிறது. இதில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் முதல்வர் விஜய்க்கு எதிரான போட்டியாளர் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் அதற்கு சரியான நபர் அண்ணாமலைதான் என்பது பெரும்பாலான மக்களின் தேர்வாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தனி அமைப்பு தொடங்கி உள்ளது பாஜகவுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை என பாஜகவில் இருக்கும் சில தலைவர்கள் பேசினாலும், பாஜகவில் இருந்து பல முக்கிய தலைவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி வருகிறார்கள். அந்த வரிசையில் கரு நாகராஜன், சுமதி வெங்கடேசன், பழனி கனகராஜ், மதுரையில் இருந்து மகா சுசீந்திரன் போன்ற பல பாஜக முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை தொடங்கிய புதிய அமைப்பில் தங்களை இணைத்து வருகிறார்கள். அந்த வகையில் பாஜகவில் இருக்கும் ஒரு சில தலைவர்கள் கூறுவது போன்று, பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியது எந்த பாதிப்பும் இல்லை என்பது அரசியலில் ஏற்றுக்கொள்ள முடியாததும், நிச்சயமாக பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியது தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சேதாரத்தை சரி செய்ய வேண்டியது கட்டாயத்தில் தமிழக பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலையில் பாஜகவில் மாநில அளவில் உள்ள முக்கிய தலைவர்கள் 8 பேர் அண்ணாமலையுடன் நல்ல தொடர்பில் இருப்பதாகவும், அவர்களின் எதிர்கால அரசியல் அண்ணாமலையை நோக்கி நகரும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக என்கிற கட்சி தற்பொழுது அஸ்தவனமாகி கொண்டிருக்கும் நிலையில் தங்கள் அரசியல் எதிர்காலம் கருதி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்று அரசியல் கட்சியை தேட தொடங்கியுள்ளனர். இதில் சமீபத்தில் தாவேக்கவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தகுந்த மரியாதையை அக்கட்சி கொடுக்கவில்லை என்றும், குறிப்பாக விஜயை சந்தித்து இணைய நினைத்த அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. புஷி ஆனந்த் முன்னிலையில்தான் தங்களை தாவேக்கவில் இணைத்து கொண்டனர். இதனால் அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து தாவேக்க பக்கம் செல்ல நினைத்தவர்கள் அண்ணாமலையுடன் இணைந்தால்தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என அண்ணாமலை பக்கம் திரும்பியுள்ளனர். இதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் விரைவில் அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய அமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகள் பலரும் அண்ணாமலையுடன் பேசி வருவதாகவும், எதிர்காலத்தில் தங்களை அண்ணாமலை தொடங்க இருக்கும் புதிய அரசியல் கட்சியில் தொடங்கி அரசியல் களமிறங்க இருப்பதாக தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வரும் அரசியல் வல்லுநர்கள் அடுத்து வரும் பொதுத் தேர்தலில் விஜய், அண்ணாமலை இருவருக்கும் இடையில்தான் மிக கடுமையான போட்டியாக இருக்கும் என கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது.